இவர்களுக்கு நாம் வேதத்தையும் ஞானத்தையும் தூதுத்துவத்தையும் வழங்கியிருந்தோம். அப்போ அல்லாஹ் குரானில் எங்கெல்லாம் கிதாபு கொடுத்தோம் அப்படின்னு வேதத்தை கொடுத்தோம்னு சொல்கிறானோ அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஹிக்மத்தை, ஞானத்தை கொடுத்தோம். ஆத்தை நாஹுமுல் கிதாபு அல் ஹுக்ம, கிதாபையும் கொடுத்தோம், ஹிக்மத்தையும் கொடுத்தோம் அப்படிங்கிறான். அப்போது வேதம்னா என்ன, ஞானம்னா என்ன, இது நிறைய இடத்துல நான் அந்தந்த இடத்துல சொல்லியிருப்பேன். ஒரு ரிவைண்டிங்காக சொல்கிறேன், சரியா? வேதம் அல்லாவுடைய புறத்திலிருந்து வருது. ஹிக்மத்துங்கிறது என்ன? அதுவும் அல்லாவுடைய புறத்திலிருந்து தான் வருது. வேதம் டாக்குமெண்ட் செய்யப்பட்டிருக்கு, ஹிக்மத்து டாக்குமெண்ட் செய்யப்பட்டிருக்கா? வேதம் பாதுகாக்கப்பட்டிருக்கு, ஹிக்மத்து பாதுகாக்கப்பட்டிருக்கா? இல்லை. இது இன்னியும் அல்லா கையில் தான் இருக்குது. அது என்ன ஹிக்மத்து தெரியுமா? எந்த ஆயத்தை எப்போ அப்ளை பண்ணுறது, எந்த ஆயத்துடைய ஒரிஜினல் மீனிங் இது, எந்த ஆயத்துடைய சரியான பொருள் இது, தாவீல் எது, இது அல்லாவுடைய புறத்தில் இருக்குது. குவாலிட்டியை பார்த்து தான் இன்றைக்கி அல்லா கொடுப்பான். புரியுதா? நீ போய் மதரசாவில் போய் சேர்ந்துட்டேனாலாம் ஹிக்மத்து உனக்கு கேரண்டி கிடையாது. மதரசாவில் படித்தவனுக்கும் அல்லா ஹிக்மத்தை கொடுப்பான். மதரசாவில் படித்தா தரமாட்டான்லாம் சொல்ல மாட்டேன். மதரசாவில் படித்தவங்களுக்கும் கொடுப்பான், படிக்காதவங்களுக்கும் கொடுப்பான். இன்றைக்கும் எத்தனையோ மதரசாவில் படித்த ஆலிம்கள் கீழே கமெண்ட்டில் சில பேர் போடுறாங்க, நாங்கள் மதரசாவில் படித்தோம் ஆனால் இந்த விஷயங்கள்லாம் சொல்லித்தரப்படலை, நீங்கள் மௌதூதியுடைய இந்த புக்கிலேருந்து எடுத்து இப்படி பேசுங்க. நான் இதை கொண்டாடல, சொந்தம் கொண்டாடல, இதை நான் தான் கண்டுபிடிச்சேன்லாம் கிளைம் பண்ணல. எனக்கும் இன்னொரு மூலமாக தரப்பட்டது. நான் அங்கே பார்த்து எடுத்தேன், படித்து எடுத்தேங்கிறேன். அதே தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் எனக்கு எந்த தலைக்கணமும் கிடையாது. நான் என்னை நானே உயர்த்திக்கலை. நானும் கற்றுக்கிட்டேன், நான் கற்றுக்கிட்ட மாதிரி நீங்களும் போய் கற்றுக்குங்கன்னு தான் சொல்கிறேன். என்னை விட்டுருங்க, நீங்களே போய் படிங்க, என்னை ஒரு சோர்ஸாக வைக்காதீங்க, நீங்களே படிங்க, என்னை தாண்டி மேலே போங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். புரியுதா? அப்போது உலமாக்கள் இன்றைக்கும் சில பேர் இருக்காங்க, மதரசாவில் படித்தவங்களும் இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு, குரான் இதைத்தான் பேசுது. ஒரு சில உலமாக்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன் டைரெக்டாக. அவங்ககிட்ட நான் இதை எடுத்து காட்டினோன்னே அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மை தான், எங்கள் கவனத்துக்கு வராமல் இருந்துச்சு, எங்கள் கவனத்துக்கு வரல, எங்கள் உஸ்தாது இப்படி பாடம் நடத்தலை, எங்களுக்கு சொல்லாமல் இருந்துச்சு, இப்போ எடுத்து பார்க்குறோம், ஒவ்வொன்றும் நீங்கள் சொல்கிறது பொருத்தமாக இருக்குது, குரானில் நீங்கள் சொல்கிற விஷயம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற. அப்போ ஹிக்மத்துங்கிறது என்னது? இதுதான். இது குரானை சரியாக பொருள் புரிந்து சரியான நேரத்தில் சரியான ஃபத்வாவை எடுத்து செயல்படுத்துவது. புரியுதா? ஹிக்மத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் ஒரு சில உதாரணங்களோட ஒரு தனி பயானா இன்ஷா அல்லாஹ் ஒரு கூடிய விரைவில் நம்ம போடுவோம். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்.